Vivo அவங்களோட V சீரிஸில் இப்போ புதுசாக V50 அப்படிங்கிற புது ஸ்மார்ட் ஃபோன் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீடியோவில் இந்த V50 ஃபோன் எப்படி இருக்குது அண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாமா அண்ட் இந்த ஃபோன் யாருக்கான ஃபோன் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எப்போவுமே பார்க்குறது டிசைன் தான். டிசைன் பொறுத்த வரைக்கும் V40 சீரீஸில் என்ன டிசைன் கொடுத்தாங்களோ அதே டிசைன் தான் இங்கேயும் எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க. டிசைனில் எந்த சேஞ்சஸும் இல்லை. டிசைன் பற்றி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும். இந்த டிசைனை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் டிசைன் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. V50 பொறுத்த வரைக்கும் 6.77 இன்ச்சஸ்க்கான AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேக்கு 120 ஹெச்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 80:1 அப்படிங்கிற கான்ட்ராஸ்ட் ரேஷியோவில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடிஷ்னலாக இந்த டிஸ்பிளேக்கு HDR10+ சப்போர்ட் இருக்குது. குளோபல் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் 1300 நிட்ஸும் அண்ட் லோக்கல் பீக் பிரைட்னஸ் 4500 நிட்ஸ் வரைக்கும் போகும்னு சொல்லி விவோ அங்கே க்ளைம் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்னாப்ட்ராகனோட 7 Gen 3 ப்ராசஸர் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா இது நல்ல டீசெண்டான ப்ராசஸர். 7S Gen 3 கூட கம்பேர் பண்ணும்போது பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணும். இந்த ப்ராசஸர் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா நீங்கள் ரெகுலர் யூசேஜ் பண்ணிங்கன்னா எந்த வித இஷ்யூ இருக்காது. இந்த ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் சப்போஸ் ரொம்ப ஹார்ட்கோர் கேமராக இருக்கீங்க, ரொம்ப இன்டென்சிவாக கேம்ஸ் ப்ளே பண்ணுறீங்கன்னா இந்த ப்ராசஸர் த்ராட்டில் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஃப்ரேம் ட்ராப்ஸ் ஆக தான் செய்யும். காரணம் என்ன அப்படின்னா இங்கே ரேம் டைப் வந்து உங்களுக்கு LPDDR4X ரேம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டோரேஜ் வந்து 2.2 ஸ்டோரேஜ் தான் யூஸ் ஆகிருக்கு UFSல. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக ஃப்ரேம் ட்ராப்ஸ்க்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். பட் நீங்கள் நார்மலாக தான் கேம் ப்ளே பண்ணுவீங்க, ஹை கிராஃபிக்ஸில் ப்ளே பண்ணுவீங்கன்னா இந்த ப்ராசஸர் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். எந்த வித இஷ்யூஸும் இருக்க போகிறதில்ல. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 8 or 12 GB RAM ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் 128, 256 அண்ட் 512 3 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் கேமராஸ். விவோவில் அந்த V சீரீஸ்னு எடுத்துக்கிட்டாலே கேமராஸ் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் கேமராஸுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. கூடவே ஜெய்ஸோடையும் கொலாபரேட் பண்ணியிருக்கிறாங்க. பொதுவாக V சீரீஸில் கொலாபரேட் பண்ண மாட்டாங்க. பட் V40 சீரீஸ்லேருந்து V சீரீஸுக்குமே உங்களுக்கு வந்து ஜெய்ஸோட கொலாபரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் 3 கேமராஸுமே வந்து 50 மெகாபிக்சலுக்கான சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 3 சென்சார்னு சொல்லும்போது ரியரில் 2 சென்சார் அண்ட் செல்ஃபி கேமரா 3 சேர்த்துமே 50 மெகாபிக்சல். ப்ரைமரி ஷூட்டர் 50 மெகாபிக்சல் ஜெய்ஸோட கொலாபரேட் பண்ணி ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட்டோடு இருக்குது. அண்ட் இந்த சென்சார் சைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1/1.55 இன்ச்சஸ். செகண்டரி சென்சார் அதுவும் 50 மெகாபிக்சல் ஜெய்ஸோட கொலாபரேட் பண்ணி அல்ட்ரா வைட் ஷூட்டர் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஈவன் அல்ட்ரா வைட் ஷூட்டரில் கூட அவங்களால 4Kல வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். இது பெரிய அட்வான்டேஜ். அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவும் பொறுத்த வரைக்கும் 50 மெகாபிக்சல் ஜெய்ஸோட கொலாபரேட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அடிஷ்னலாக இந்த கேமராஸுக்கு ஜெய்ஸோட செப்பரேட்டாக அந்த போர்ட்ரேட்கான ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. கூடவே ரெகுலர் ஃப்ளாஷ் மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஆரா லைட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஃப்ளாஷ் லைட்டே வந்து சர்க்குலரில் கொஞ்சம் பெருசாக இருக்குது அண்ட் பிரைட்னஸும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதுனால நீங்கள் வீடியோஸ் எடுக்கும்போது கூட லோ லைட்டில் இந்த ஆரா லைட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பேட்டரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி 6000 mAhக்கான பெரிய பேட்டரி. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 90 வாட்ஸ்க்கான ஃப்ளாஷ் சார்ஜர் இங்கே பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் Android 15 ரன் ஆகுது. இதுக்கு மேலே விவோட ஓன் UIயான FunTouchOS வெர்ஷன் 15 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அடிஷ்னலாக இந்த ஃபோனுக்கு IP68 and 16 டஸ்ட் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த டஸ்ட் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் இருக்கிறதுனால அண்டர் வாட்டரில் கூட உங்களால் வீடியோஸ் எடுத்துக்க முடியும். அண்டர் வாட்டர் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் வாரண்ட்டி எந்த பிராண்ட்ஸ்லையுமே க்ளைம் பண்ண மாட்டாங்க. ஸோ கிளியராக இருந்துக்காங்க அந்த விஷயத்தில். கூடவே ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டும் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியண்ட் அதாவது 8GB RAM 120GB வேரியண்ட் 34,999க்கும் அண்ட் 8GB RAM 256GB வேரியண்ட் 36,999க்கும் அண்ட் டாப் அண்ட் வேரியண்ட்டான 12GB RAM 512GB வேரியண்ட் பொறுத்த வரைக்கும் 40,999க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஓவராலாகவே இந்த ப்ரைஸில் இன்றைக்கி ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா ப்ராசஸர் சொல்லும் போதே கிளியராக சொல்லியிருந்தேன். உங்களோட யூஸ் கேஸ் ரொம்ப இன்டென்சிவான கேமிங்ஸ் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஆஃப்லைன் சென்ட்ரிக் ஃபோன் வாங்கலாம்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். உங்களோட யூஸ் கேஸ் இது இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோட பெட்டரான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நிறைய இருக்குது. நீங்கள் அதையும் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபோன் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்போஸ் இந்த ஃபோன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா February 25th இந்த ஃபோன் நீங்கள் ஃப்ளிப்கார்ட், விவோ ஸ்டோர்ஸ் அண்ட் ஆஃப்லைன் ரீட்டைலர் ஸ்டோர்ஸில் கூட உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.